கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். புதிய வருட ஆராதனையில் உங்கள் எல்லோருடைய முகங்களை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. மறுபடியுமாக உங்கள் அனைவருக்கும் 2021 புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் உறுத்தாக்கிக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நாம் என்ன செய்வோம் கேட்போம். 1 புஸ்தகம் 4வது அதிகாரம். நோக்கி வேண்டிக் கொண்டான். தேவன் அருளினார். எல்லாரும் வசனத்தை தயவு செய்து கவனிங்க. உடைய கவனங்கள் எங்கேயும் சிதற வேண்டாம். ஆவியானவர்களோடு இடைப்படுகிற நேரம். மறுபடியுமாக வசன பகுதியை சொல்லுகிறேன். 1 புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீ, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். விசுவாசமான ஒரு ஜபங்க. யாபேஸ் செய்த இந்த ஜபம் எப்படியாப்பட்ட ஒரு ஜபம்? விசுவாசமான ஒரு ஜபம். யாபேஸ் பாருங்க, ஆண்டவரை எப்படி பார்த்திருக்கிறா பாருங்க. யாபேஸ் என்ற தேவ மனிதன் ஆண்டவரை சரியாக பார்த்திருக்கிறான், சரியாக கவனித்திருக்கிறான். தேவன் யார் என்பதை சரியாக கண்டுபிடித்திருக்கிறான். அவர் எப்படியாப்பட்டவர், எதை செய்யக்கூடியவர் என்பதை சரியாக அவன் விளங்கி கொண்டதினாலே, புரிந்து கொண்டதினாலே, ஆவியிலே மனதிலே சரியாக உள்வாங்கி கொண்டதினாலே, இந்த தேவனிடத்தில் எதை கேட்க வேண்டும் என்பதை அவன் சரியாக அறிந்து வைத்திருந்ததினாலே கௌதம் கேட்கிறான் பாருங்க, தேவரீ, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. அதெல்லாம் பாருங்க, 2021 வாக்கு தத்தமா என்ன செஞ்சிருக்கிறோம்? கொடுத்திருக்கிறோம். தேவரீ, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. பாருங்க, இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்லாமல் உங்கள் எல்லையை என்ன செய்ய போகிறார்? சொல்லுங்க, என்ன செய்ய போகிறார்? பெரிதாக்க போகிறார். எல்லையை பெரிதாக்க போகிறார் என்றால் நீங்கள் இருக்கிற இடத்திலே மாத்திரம் இல்லாமல் இருக்கிற இடத்திலே இருந்து பல பட்டணங்களுக்குள்ளேயும் பல மாநிலங்களுக்குள்ளேயும் பல தேசங்களுக்குள்ளேயும் என்ன விட போகிறீர்கள்? வேர் விட போகிறீர்கள். என்ன விட? வேர் விட போகிறீர்கள். வேர் விட போகிறீர்கள். சங்கீத புஸ்தகம் 80வது அதிகாரம். வேகமா எடுத்துருங்க, வசனம் அதிகமா இருக்கு. சங்கீதம் 80 வசனம் சொல்றேன். சங்கீதம் 80 8 9 11. கொண்டு வந்து நாட்டினே படர்ந்தது. 11 வாசிங்க, 10 11 வாசிங்க. படர விட்டது. எல்லாரும் 11வது வசனத்தை கவனிங்க. சங்கீதம் 80 11. அது தன் கொடிகளை சமுத்திர மட்டாகவும் தன் கிளைகளை நதி மட்டமாக என்ன செய்ய விட்டது? சொல்ல போறீங்க பாருங்க. தேவரீ, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை. சின்ன வீட்டுல இருந்தீங்கன்னா சின்ன வீடு இப்ப என்ன வீடாக போகுது? சாதாரண வேலைன்னா அந்த வேலை எப்படி வேலையாக போகுது? சின்ன தொழில்னா எப்படியாக போகுது? விளங்குதா விளங்கலையா? அதனால சாதாரண வாகனம் வச்சிருந்தீங்கன்னா எப்படியாப்பட்ட வாகனம் வரப்போகுது? பெஸ்டான வாகனம். விசுவாசிக்க வேண்டியது உங்களுடைய வேலை, செய்து கொடுக்க வேண்டியது யாருடைய வேலை? கர்த்தருடைய வேலை. கிருபை கொடுக்கிறது,
விசுவாசம் என்ன செய்கிறது? பெற்றுக்கொள்ளுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கிருபையில எந்த பிரச்சனையும் இல்லை. விசுவாசம் சரியா இருக்கா? உங்களுடைய விசுவாசம் இந்த வருடத்தில் சரியாக இருந்தால் 1 நாளாகவும் 4:10 உங்கள் வாழ்க்கையில படிப்பது நிறைவேறுவது சுலபம். கவனிங்க, சங்கீதம் 80:10 பாருங்க. அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும் எல்லைகளை பெரிதாக்கி, தன் கிளைகளை நதிமட்டாகவும் பரவ விட்டது, எல்லைகளை பெரிதாக்கி. கவனிங்க பாருங்க, சங்கீதக்காரர் தாவீது யாரை குறித்து சொல்றார்? நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து. எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடினா என்னங்க? தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? விடுவிக்கப்பட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானானில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டார்கள். பாலும் தேனும் ஓடுகிற கானானில் சேர்க்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுத்தி இருக்கிற மற்ற தேசத்தை எல்லாம் என்ன செய்தார்கள்? சுதந்திரித்துக் கொண்டார்கள். அந்த தேசத்தின் மேலே அதிகாரத்தை செலுத்தினார்கள். அந்த தேசங்கள் மேலே ஆட்சி செய்தார்கள். ஆமென் சொல்லிருங்களேன். அப்போ பழைய ஏற்பாடுல மாத்திரம்தான் அப்படி நடந்ததா? நல்லா கவனிங்க. இன்னைக்கும் பாருங்க, வேத புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் தேசம் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ரைட்டு. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அநேக தேசம் இன்னைக்கு இல்ல. பாபிலோனுக்கு இருக்கா? பாபிலோன் இருக்கா? இல்ல. எகிப்து இருக்கா? இருக்கு, ஆனா வேற மாதிரி இருக்கு. ஆனா இஸ்ரவேல் தேசம் மாத்திரம் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிற தேசமா என்ன செய்யுது? இருக்கு. எல்லைகளை பெரிதாக்கி பாருங்க. இந்த நவீன நாட்களில் இருக்கிற இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற யூதர்கள் உலகம் முழுவதும், நல்லா கவனிங்க, நிறைய வசனம் பேசணும். உலகம் முழுவதும் தங்கள் எல்லைகளை என்ன செய்கிறார்கள்? பெரிதாக்கி. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உலகத்துல அநேக தேசங்கள்ல இருக்கிற கோடீஸ்வரர்கள் யாரு தெரியுமா? யூதர்கள். அதுல குறிப்பா பாருங்க, அமெரிக்கா தேசத்தில் இருக்கிற பல கோடீஸ்வரர்கள் யாரு தெரியுமா? யூதர்கள். நல்லா கவனிங்க. உலகத்தில் எல்லா தேசங்களிலும் யூதர்கள் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய், இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய், வல்லமையை வெளிப்படுத்துகிறவர்களாய், ஆளுகை செய்கிறவர்களாய், பல தேசங்களிலே தங்களுடைய ஆஸ்தி அந்தஸ்தை பெருக்கிக் கொண்டவர் மாத்திரமல்லாமல் பெருக்கிக் கொண்டிருக்கிறவர்களாய். இன்னைக்கும் பாருங்க, இந்த வாக்குத்தத்தத்தை இன்னைக்கும் பாருங்க, அது பலிச்சுக்கிட்டு இருக்குது. சங்கீதம் 80, 8, 9, 11 பலிச்சுக்கிட்டு இருக்குது பாருங்க. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தது மாத்திரமல்லாமல் அவருடைய எல்லை எப்படி ஆக்கி கொண்டிருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லைகள் பெரிதாக்கி கொண்டே இருக்கிறது. அவர்கள் விரிவடைந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். உலகத்திலே பெரிய பெரிய ப்ராடக்ட் யாருடைய ப்ராடக்ட் தெரியுமா? யூதர்கள் கண்டுபிடித்த ப்ராடக்ட் தான். எல்லா தேசத்திலையும் அவருடைய கண்டுபிடிப்பு இருக்கு. எல்லை எப்படி ஆகுது? பெரிதாகுது. ஆமென் சொல்லுங்களேன். எல்லை பெரிதாகுது. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, அதனால தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும். ரைட். இந்த 2021 இந்த வருஷத்துல கவனிங்க, இந்த வாக்கு தத்தத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதான் இன்னைக்கு செய்தி. நல்லா கவனிங்க. வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஆவியானவர் வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டாரு. இந்த வருஷத்துல இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் எப்படி சுதந்திரிக்க போகிறீர்கள்? இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் எப்படி சொந்தமாக்கி கொள்ள போகிறீர்கள்? இந்த வாக்கு தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில எப்படி நிறைவேற்ற போகிறீர்கள்? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்வது நல்லது. ஆனால் அதை விட ரொம்ப ரொம்ப நல்லது என்னவென்றால், அந்த வாக்கு தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி காட்டுவது. வேகமா இந்த வாக்கு தத்துவம் இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க வீட்டுல, மற்ற எல்லா காரியத்திலையும் பலிக்க வேண்டும் என்றால், நிறைவேற வேண்டும் என்றால், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்குள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்துதல் புஸ்தகம் 21வது அதிகாரம்
5வது வசனம். வெளிப்படுத்துதல் சிங்காசனத்தின் மேல் ஆ வீற்றிருந்தவர், ஆ இதோ ஆ. நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். ஆ. பின்பு அவர், ஆ. இந்த வசனங்கள் ஆ. சத்தியமும் ஆ. உண்மையுமானவைகள், ஆ. இவைகளை எழுது என்றார். இவைகளை எழுது என்றார். எல்லாரும் பிரசங்கத்தை கவனிக்கிறீங்களா? பிரசங்கத்தை கவனிக்கிறீங்களா? வெளிப்படுத்தல் 21 அங்கதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர். கர்த்தர் எதுல வீற்றிருக்கிறாரா? சிங்காசனத்தின் மேல். சிங்காசனத்தின் மேல் கர்த்தர் வீற்றிருந்து சொல்லுகிற வார்த்தை, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சகலத்தையும் புதிதாக்குகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க எல்லா காரியத்திலையும் கர்த்தர் சகலத்தையும் எப்படி மாற்ற விரும்புகிறாராம்? புதிதாக. எப்படி மாற்ற விரும்புகிறாரு? புதிதாக. புதிதாக. தோல்வியான எண்ணங்கள், அவிசுவாசமான செயல்பாடு, முரண்பாடான காரியம், இப்படி பாருங்க சொல்லிக்கிட்டே போகலாம். இதையெல்லாம் கர்த்தர் என்ன செய்ய போறாராம்? புதிதாக்க போகிறாராம். நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், சகலத்தையும் புதிதாக்குகிறேன். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, உனக்கும் வாழ்க்கையில உனக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தர் சகலத்தை எப்படி மாத்த போறாராம்? புதிதாக. எப்படி மாத்த போறாராம்? புதிதாக. ஒருவேளை கொடுத்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் என்ன செஞ்சு போறாராம்? புதிதாய் மாத்தி புதுப்பித்து கொடுத்தல். என்ன கொடுத்தல்? புதுப்பித்து கொடுத்தல். கொடுத்த நன்மையை மறுபடியும் புதுப்பித்து கொடுத்தல். நிறைவேறாத ஆசீர்வாதம், நிறைவேறாத நன்மைகளை புதுப்பித்து கொடுத்தல். உங்கள் மனதை புதுப்பித்தல், உங்கள் கிரியைகளை புதுப்பித்தல், உங்கள் சுபாவத்தை புதுப்பித்தல், உங்கள் நடக்கையை புதுப்பித்தல், உங்கள் ஆவிக்குரிய செயல்பாடை புதுப்பித்தல். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், புதிதாக்குகிறேன். அதனால 2020 ஒருவேளை நீ நெருக்கத்தை பார்த்திருக்கியா? போராட்டத்தை பார்த்திருக்கிறியா? மன கிளேசத்தை பார்த்திருக்கியா? இவைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லாதது. இதிலிருந்து கர்த்தர் உன்னை எப்படி மாற்ற போறாராம்? புதிதாய், புதிய பாத்திரமாய் மாற்ற போறாராம். புதிய கருவியாய் மாற்ற போறாராம். புதிய இயந்திரமாய் என்ன செய்ய போறாராம்? மாற்ற போறாரா பாருங்க. புதிய இயந்திரமா என்ன செய்ய போறாரா? மாற்ற போறாரு. நல்லா கவனிங்க. அதனால அந்த பழைய சுபாவத்தோட என்ன செய்யக்கூடாது? 2020 தேவன் விரும்பாத சில சுபாவங்கள் இருக்குமானால் 1 நாளாகமம் 4:10 என்ன செய்ய முடியாது? சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் போய்விடும். ஆகையால் நீ பழைய வஸ்திரமா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. புதிய வஸ்திரமா இருக்கணும். இந்த மாதிரி அமைஞ்சல பாருங்க. புதிய வஸ்திரம், புதிய வஸ்திரம். நீ புதிய வஸ்திரம் பழைய வஸ்திரத்தோட பின் என்ன செய்யாத? ஒன்னா கலக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா. நீ பழைய திராட்சரசம் இல்ல, புதிய திராட்சரசம். எத்தனை பேர் அமைஞ்சல போறீங்க? நீ பழைய திராட்சரசம் இல்ல, புதிய திராட்சரசம், புதிய திராட்சரசம். அதனால நீ சகலவற்றையும் உனக்குள்ளே கர்த்தர் புதிதாக்கி கொள்ள உன்னை என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். ஒப்பு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம். தொடர்ந்து 1 நாளாகமம் 4:10 வாக்கு தத்தத்தை 2021 சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருப்பான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயின. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அந்த வசனத்தினுடைய பின்பகுதியை கவனிங்க. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. வாழ்க்கையில பழசெல்லாம் ஒழிஞ்சு போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? பழசெல்லாம் ஒழிஞ்சு அப்படியே போயிருதா? இல்ல இல்ல, பழையவைகள் ஒழிந்து போய் எப்படி ஆகுது? எல்லாம் புதிதாகுது. கர்த்தர் உனக்கு சகலவற்றையும் புதிதாக்குகிறவர். அதே நேரத்தில் இந்த 2021 உனக்கு புதிய காரியத்தை செய்கிறவர். ராமஜல்ல, உன் வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கம் வரப்போகுது. உன் வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க போகுது.
இந்த வருஷத்துல இதுவரைக்கும் நீ பார்க்காத நன்மைகள், ஆசீர்வாதத்தை நீ என்ன செய்ய போகிறாய், பார்க்க போகிறாய். அது பழையவைகள் அல்ல, அது புதியவைகள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அநேகமா பொங்கல் டயத்துல தான் அந்த பண்டிகை வரும் நினைக்கிறேன். என்ன பண்டிகை? போகி பண்டிகை. என்ன பண்ணுவாங்க? போகி பண்டிகையில் என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்குள்ள இருக்கிற பழசெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்வாங்க? வெளியே போட்டு என்ன செய்வாங்க? எரிப்பாங்க. நீங்க நல்லா கவனிக்க, அதுக்குள்ள அர்த்தம் இருக்கு பாருங்க. அர்த்தம் இருக்கு. நீங்க 1 நாளாகமம் 4:10 நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவம், நல்லா கவனிங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவம், செயல்பாடு, குணாதிசயம், இவைகளை நீங்கள் உங்களை விட்டு என்ன செய்ய வேண்டும்? களைய வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இல்ல அப்படிலாம் எனக்குள்ள எதுவுமே இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா? தயாரா இருக்கிறீங்களா? தயாரா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப சரியா இருக்கிறேன், நான் ரொம்ப கரெக்டா இருக்கிறேன், யாரும் சொல்ல முடியுமா? எல்லாம் கவனிங்க. பரிபூரணர் ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. நம்ம கிட்ட சில குறைகள் இருக்கும். அந்த குறைகள் என்ன? அதை நம்ம கண்டுபிடிச்சு அதை களைய வேண்டும். நம்ம இடத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும், அதை கண்டுபிடித்து அதை களைய வேண்டும். அதனால பாருங்க, 2021 வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில முழுமையாக நீங்கள் சுதந்தரிப்பதற்கும், சுதந்தரிப்பது மாத்திரமல்ல, அதை அனுபவிப்பதற்கும். என்ன செய்யறது? அனுபவிப்பதற்கும். ஆமா, அனுபவிப்பதற்கும். தேன் எடுக்கிறது நல்லதுதான், ஆனா அதை விட ரொம்ப நல்லது என்னது? அதை ருசிச்சு என்ன செய்யறது? சாப்பிடுறது. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வது நல்லது, அதை விட ரொம்ப ரொம்ப நல்லது என்ன? அந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆமாம், சுதந்தரிக்க வேண்டும், பலிக்க செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அப்படி சுதந்தரிக்க வேண்டும் என்றால், பலிக்க செய்ய வேண்டும் என்றால், நிறைவேற்ற வேண்டும் என்றால், உங்களுக்குள்ளே இருக்கிற பழையவைகள், பழைய சுபாவம், அவிசுவாச கிரியை, அசட்டத்தனங்கள், சோம்பேறி, அஜாக்கிரதை, இன்னும் கீழ்ப்படியாமை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல் இருப்பது, தேவனை தேடாமல் இருப்பது, இவை பழையவைகள். இந்த பழசு 21 தொடரக்கூடாது, 2021 தொடரக்கூடாது. அந்த பழையவைகள் உங்களை விட்டு என்ன செய்ய வேண்டும்? ஒளிந்து போக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, அப்படி என்றால் உங்களை நீங்களே ஆராய்ந்து உங்களுக்குள் தேவனுக்கு பிரியமில்லாத பழையவைகள் என்ன செயல்பாடு இருக்கிறது, என்ன சுபாவம் இருக்கிறது, என்ன கிரியைகள் இருக்கிறது, என்ன நடக்கை இருக்கிறது என்பதை நீங்கள் ஆவியிலே ஆராய்ந்து நன்றாக யோசித்து ஆவியானவர் உதவியோடு அதை களைந்து, அதாவது அதை நீங்கள் புறம்பே தள்ளிவிட்டால், அவைகளை நேசிக்காமல் அவைகளை துச்சமாக நினைத்து அதை புறம்பே தள்ளிவிட்டால் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் புதிய காரியத்தை என்ன செய்வார்? செய்து விடுவார். எத்தனை ஆமென் சொல்றீங்க? 1 நாளாகமம் 4:10 அப்படி உங்க வாழ்க்கையில பலிச்சிடும், நிறைவேறிடும், கை கூடிடும். பாருங்க, ஆமா, இதுவரைக்கும் இல்லாத ஆசீர்வாதம். அது மாத்திரம் இல்லாமல் உங்கள் எல்லைகளை நீங்கள் என்ன செய்வீர்கள்? விரிவாக்கிக் கொள்வீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த வருஷத்துல உங்க ஆமா, நான் என் எல்லை என்ன செய்யணும்? விரிவாக்கணும். அதனால சங்கீதம் 80 8, 9, 10, 11 வசனத்தை நினைச்சுக்கோங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லைகளை என்ன செய்தார்கள்? விரிவாக்கினார்கள். பழமொழி சொல்லுவாங்களா, குண்டா செட்டிக்குள்ள என்ன ஓட்டக்கூடாது? ஓடக்கூடாது. அதனால என்ன செய்யணும்? அப்படியே என்ன செய்யணும்? ஆமா, இன்னும் ஆவியின் கண்களை, மனக்கண்களை என்ன செய்ய வேண்டும்? இன்னும் கூர்மையாக்க வேண்டும். ஆவியின் கண்கள் மனக்கண்களை கூர்மையாக்க வேண்டும். ஆபிரகாமை போல என்ன செய்ய வேண்டும்? ஆமா, பார்வை, ஆவிக்குரிய பார்வை, மனக்கண்களின் பார்வை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார் பாருங்க, ஆபிரகாமே நீ எழுந்துரு, ஆமா, நோக்கி பார்,
எவ்வளவு தூரம் நடக்கிறியோ அவ்வளவு தூரம் உனக்கு அப்படின்னு சொன்னார் கர்த்தர். ஆகையால் கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, நீ வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டது நல்லது. அதை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நீ யாராக இருக்கிறாய் என்பதை நீ நன்றாக என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமாக நீ இருக்கிறாயா? தேவனுக்கு பிரியமாக உன் வாழ்க்கை இருக்கிறதா? தேவன் உன்னை நேசிக்கிறபடி உன்னுடைய எல்லா கிரியைகளும் இருக்கிறதா? அப்படி இருக்கும் என்றால் முடிவில் அல்ல, சிறிது நாட்களில் வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் என்ன செய்துவிடும்? வலித்துவிடும், நிறைவேறிவிடும் சீக்கிரமாக. 1 சாமுவேல் புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனம். ஒரு மனிதனை குறித்து என்ன செய்வோம்? நேச்சரா தத்துவமாக வாழ்க்கையில நடந்த ஒரு மாற்றம். 1 சாமுவேல் புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசிங்க. சத்தமா வேறு மனுஷனாவாம். எத்தனை பேர் அதை கவனிக்கிறீங்க? 1 சாமுவேல் புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனங்க. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? பாருங்க, பழைய ஏற்பாடு நாட்களிலே சாமுவேல் என்ற மிகப்பெரிய தீர்க்கதரிசி, தேவனுடைய மனிதன். அவருடைய நாட்களிலே சவுல் என்ற ஒரு ராஜா, இஸ்ரவேலின் முதல் ராஜா. இவன் தான் பாருங்க இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா. ஆனா இப்ப அவன் ராஜா இல்லை. ராஜா ஆகிறதுக்கான சான்ஸ் நெருங்கிட்டு இருக்குது. இதுவரைக்கும் நீங்க பெற்றுக்கொள்ளாத அந்த நன்மைகள் உங்ககிட்ட நெருங்கி வருது. எதிர்பார்த்த நன்மைகள் நெருங்கி வருது. எதிர்பார்த்த பணங்கள் நெருங்கி வருது. நீங்க விரும்பின ஆவிக்குரிய வாழ்க்கை உங்ககிட்ட நெருங்கி வருது. நீ புதிய மனிதனாவாய். சம்பவத்தை வேகமா விளக்கி சொல்றேன், கவனியுங்கள். சவுல் ஒரு வாலிபன், சிவந்த மேனி உடையவன், உயரமான ஒரு வாலிபன், பென்னியமின் கோத்திரத்தை சார்ந்தவன். யாரு? பென்னியமின் கோத்திரத்தை சார்ந்தவன். இவனுடைய வீட்டில் இருக்கிற சில கழுதைகள் என்ன செய்கிறது? தொலைந்து போகிறது. அதில் ஒரு முக்கியமான கழுதையை கண்டுபிடிக்கும்படியாக சவுலுடைய தகப்பன் என்ன செய்கிறான்? இவனை அனுப்புகிறான். காணாமல் போன கழுதை என்ன செய்ய வேண்டும்? கண்டுபிடிக்க வேண்டும். நன்றாக கவனியுங்கள். நீ வேறே மனிதனாவாய். அதை வச்சுதான் பேசிட்டு இருக்கிற. எல்லாரும் கவனிங்க. இப்ப பாருங்க, காணாமல் போன தன்னுடைய கழுதையை சவுல் என்ன செய்கிறான்? தேடிக்கொண்டு போகிறான். எடுத்தோன்னா பாருங்க, பல பட்டணங்கள் கடந்து போகிறான். சவுளுடைய கண்ணுக்கு கழுதை தென்படல. யாரு தென்படுறாரு? தேவனுடைய தீர்க்கதரிசி சாமுவேல் தான் தென்படுறாரு. பாருங்க, இப்ப பாருங்க, சவுலை பார்த்து சாமுவேல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அதை நம்ம பார்க்குறாங்க. பாருங்களேன், 10:6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவோம், நீ அவர்களோடு கூடி தீர்க்க தரிசனம் சொல்லி வேறே மனுஷனாவாய். சவுலை பார்த்து சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கணும்? வாக்குத்தத்தத்தை சுதந்திரிச்சுக்கொண்டு என்ன ஆவி இருக்கணும்? நிஜமாதானா? கர்த்தருடைய ஆவி மட்டும்தானா? ஹலோ, பின்னாடி கர்த்தருடைய ஆவி மட்டும்தானா? நல்லா கவனிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் மாத்திரம் உங்களை இந்த வருஷம் முழுவதும் நிரப்பிக்கிட்டு இருந்தாருன்னா வாக்குத்தத்தத்தை சுலபமா என்ன செஞ்சிருவீங்க? சுதந்திரித்துக் கொள்ளுவீங்க. வாக்குத்தத்தத்தை சுலபமா சுதந்திரித்துக் கொள்ளுவீங்க. பாருங்க, கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறே மனுஷனாய். எப்பா, நீ இப்போ உலகத்தானா இருக்கிற, கர்த்தர் உனக்குள்ள வந்துட்டாரு, நீ ரட்சிக்கப்பட்ட, நீ இப்போ உலக மனுஷன் அல்ல, உலக மனுஷி இல்ல, ஆவிக்குரிய பிள்ளை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆவிக்குரிய பிள்ளை. சவுலை பார்த்து சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, எப்பா, நீ சாதாரண ஆள் இல்ல, நீ ஒரு சாமானியன் இல்ல, உனக்கு கழுதை மாத்திரம் கிடைக்க போறது இல்ல, நீ எதிரே பார்க்காத
நினைச்சு கூட பார்க்காத இஸ்ரவேலின் சிங்காசனம் வந்து என்ன செய்ய போகுது, வரப்போகுது. இப்ப எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? பேச புரியுதா புரியலையா? இப்ப சவுல் எதை தேடி போனா சொல்லுங்க? கழுதையை மட்டும்தான் தேடி போனா. கழுதையை மட்டும்தான் சவுல் தேடி போனா பாருங்க. ஆனால் சவுல் மேலே கர்த்தர் பிரியமா இருந்ததினாலே, சவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டதினாலே, சவுலை கர்த்தர் முன்குறித்ததினாலே கர்த்தர் கழுதையும் கிடைக்க பண்ணினார். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் சவுலை யார பண்ணாரு? ராஜாவும். ராமே சொல்லல? ஆமா, ராஜாவும் ராஜாவும். அதனால சவுலே சவுலே நீ வேற மனுஷனாகணும். நான் உனக்கு கழுதையும் கொடுப்பேன், நீ கேட்காத எதிர்பார்க்காத இஸ்ரவேலின் சிங்காசனத்தை என்ன செய்வேன்? கொடுப்பேன். நீ ராஜாவாக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நீங்க ராஜா ஆயிடுவீங்க, நீங்க ராஜாத்தி ஆயிடுவீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ராஜா ஆவீங்க, ராஜாத்தி ஆவீங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? ரொம்ப பேர் பாருங்க, நீங்க பாஸ் ஆக போறீங்க. யாராக போறீங்க? பாஸ்னா புரியுதா புரியலையா? உங்களை பார்த்து பாஸ்ன்னு யாருங்க கூப்பிடுவாங்க? உங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்க உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? பாஸ், இல்லைன்னா எம்டின்னு கூப்பிடுவாங்க. விரும்புறவங்க கை தூக்கி ஆமென் சொல்லுங்க. 2021 சாதாரண ஒரு ஆள் சவுல், சாதாரண ஒரு ஆளு, அற்பமானவன், அற்பமா எண்ணப்பட்ட பெண்ணியமின் கோத்திரத்துல பிறந்தவன். சவுல் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். அவனுக்கு இந்த கனவு கூட ஒரு நாள் கூட வந்திருக்காது. ஆனா கர்த்தர் அவனை முன்குறித்ததினாலே இந்த வாய்ப்பு அவனுக்கு வருது பாருங்க. இதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இதை நீ சுதந்திரிக்க வேண்டும் என்றால், நீ வேறே மனுஷனாய் ஆவாய். என்ன மனுஷன் ஆவாய்? வேறே மனுஷன். சவுலே நீ வேற மனுஷன் ஆகணும். கவனிங்க, பின்னாடி என்ன கவனிங்க. சவுலே நீ வேற மனுஷன் ஆகணும். சவுலே நீ வேற மனுஷன் ஆகணும். நீ வேற மனுஷனா? வேற மனுஷன்னா நீங்க வேற்று கிரக வாசிகள் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க, இல்ல வேற எதுன்னு நினைச்சுக்கிறாதீங்க. தேவன் விரும்புகிற ஒரு பிள்ளையா என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? ஆமா. நீங்கள் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் என்ன செய்ய மாட்டீர்கள்? பிரவேசிக்க மாட்டீர்கள். அப்படின்னா பாருங்க, வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்ப்பது என்னவென்றால், சிறு பிள்ளைக்கு இருக்கிற அந்த குணாதிசயம், சிறு பிள்ளைக்கு இருக்கிற சுபாவம். அப்ப என்ன அர்த்தம்? சின்ன பிள்ளைக்குள்ள சூது, வினயம், கள்ளம், கபடம், போட்டி, பொறாமை, எரிச்சல், முறுமுறுப்பு, கீழ்ப்படியாமை இதெல்லாம் இருக்காது பாருங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சவுலே இது உனக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அது உன்னை விட்டு வெளியே போயிடணும். அந்த பழைய வஸ்திரம் விட்டு வெளியே போயிடணும். அந்த பழைய திராட்சரசம் விட்டு வெளியே போயிடணும். அந்த புளிச்ச மாவு உன்னை விட்டு என்ன செஞ்சிடணும்? வெளியே போயிடணும். நீ வேற மனுஷன் ஆகணும். எத்தனை பேர் வேற மனுஷனாக விரும்புறீங்க? ஆவிக்குரிய ரீதியில பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். பாருங்க, சவுல் தன்னை தாழ்த்தினபடியினாலே, ஒப்பு கொடுத்தபடியினாலே, தேவ ஆவியானவர் தனக்குள்ளே இறங்க அர்ப்பணித்தபடியினாலே, கர்த்தருடைய கரத்தில் அவனை ஒப்படைத்தபடியினாலே, விட்டு கொடுத்தபடியினாலே அவன் தேடி வந்த கழுதையும் கிடைத்தது. இஸ்ரவேலின் சிங்காசனமும் என்ன செய்தது? அவனுக்கு கிடைத்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நல்லா கவனிங்களா. ரெட்டிப்பான ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ரெட்டிப்பான ஆசீர்வாதம். 2021 கர்த்தர் உனக்கு கொடுக்கிற சகலவற்றை நீ என்ன செய்வாய்? பெற்றுக்கொள்ளுவாய். 2020 விட்டதை என்ன செய்வாய்? பெற்றுக்கொள்வாய். 2021 பெற்று. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஐயோ 1 2 3 நான் 2020 விட்டுட்டனே, கவலையே பட வேண்டாம். 2021 அதை சேர்த்து நீங்க என்ன செய்ய போறீங்க? சுதந்திரித்துக் கொள்ள போறீங்க. அப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், சவுலை போல நீங்கள் வேறே நபர்களா என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். வேறே நபர்களா என்றால், தேவன் விரும்புகிற பாத்திரமாய், தேவன் விரும்புகிற கருவியாய். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி மாறலன்னா வாக்கு தத்தம் முடிகிற வரைக்கும் வாக்கு தத்தமாவே இருக்கும். அது உங்க வாழ்க்கையில பலிச்சிருக்காது.
உங்க வாழ்க்கையில நிறைவேறி இருக்காது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்படி இருந்துடக்கூடாது. அப்படி இருந்துடக்கூடாது. அப்படி என்ன செய்யக்கூடாது? இருந்துடக்கூடாது. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இங்க கொஞ்சம் சவுலை என்ன செய்யுங்க, நீங்க கவனிங்க. சவுல் வரும்பொழுது பாருங்க, அவன் பாருங்க உலகத்தானா இருந்தான், உலக சுபாவம் உள்ளவனா இருந்தான், மாம்ச சுபாவம் உள்ளவனா இருந்தான், ஜென்ம சுபாவம் உள்ளவனா இருந்தான். தேவனுடைய மனிதன் அவனை சந்தித்து தேவனுடைய வார்த்தைகளை அவனுக்கு சொல்லிய பின்பு, தேவ ஆவியானவருக்குள்ளே கடந்து வந்த பின்பு அவன் வேறே மனிதனா என்ன செய்து விட்டான்? மாறிவிட்டான். அவனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தது. மிக பெரிய ஆசீர்வாதம் அவனுக்கு என்ன செய்தது? கிடைத்தது. அவன் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் யாராயிட்டான்? ராஜாவாயிட்டான். டான், பெரிய ஒரு தலைவனாயிட்டான். ஒரு ஆலோசனை. ஆமா பாருங்க, ராஜாவாயிட்டான். பாருங்க, அவனை அற்பமா பார்த்த, கேவலமா பார்த்த, உதாசீனமா பார்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதே சவுலுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க? எந்திரிச்சு நிக்கிறாங்க. எந்த பேர் அமைஞ்சல போறீங்க? எந்திரிச்சு நின்று பாருங்க. அவனை கனப்படுத்துறாங்க. பாருங்க, அவனை கனப்படுத்துறாங்க. பாருங்க, அவனை கனப்படுத்துறாங்க. அவன் ராஜாவாயிட்டான் சவுல். அவருடைய வார்த்தைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? கீழ்ப்படுகிறாங்க. அவன் வார்த்தையை கேட்டு தேசம் என்ன செய்கிறது? நடக்கிறது. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். சவுலுடைய நாட்களில் அப்படி நடக்கும். இப்ப அப்படி நடக்காது நினைக்காதீங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கும் அவர் உங்களுக்கு அப்படி செய்வார். எத்தனை பேர் ஆமஞ்சல போறீங்க? ஆமா, மாற்றம் வர வேண்டும், குணங்கள் மாற வேண்டும், சுபாவம் மாற வேண்டும், சுபாவம் மாற வேண்டும். இன்னும் ரெண்டு மூணு வசனங்கள் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். எபேசியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 22வது வசனம் எடுத்துக்கொள்ளுவோம். எபேசியர் 4:22. களைத்து போட்டு தயவு செய்து கொஞ்சம் என்ன செய்யுங்க, கவனிங்க. கர்த்தர் ரொம்ப கூட தான் பேசிட்டு இருக்கிறார். அதாவது நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, பூரண புருஷர்கள் அல்ல, பூரண புருஷிகள் அல்ல. யாராவது அப்படி சொல்ல முடியுமா? நான் பூரண புருஷன், பூரண புருஷின்னு. நமக்குள் மாற்றம் மிகவும் தேவை. ரெண்டு மூணு வசனங்கள். அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு, பழைய ஏற்பாடு ஒரு வசனம் பார்த்தோம், இப்போ புதிய ஏற்பாடுல பார்க்கிறோம். மோசம் போக்குகிற இச்சைகள். என்னது? மோசம் போக்குகிற இச்சைகள். நல்லா கவனிங்க. தேவனுக்கு பிரியம் இல்லாதது எல்லாமே இச்சையானது தான். தேவனுக்கு பிரியம் இல்லாதது, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு வாரம் தவறாம கூட சர்ச்சைக்கு வந்திருக்கலாம், கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், ஆவி பெற்றிருக்கலாம், அர்ப்பணிப்பா ஜெபம் பண்ணலாம், நல்லா வேத வாசிக்கலாம், வேதத்தை தியானிக்கலாம். இவ்வளவும் செய்து சுபாவ மாத்திரம் தேவனுக்கு பிரியமா மாறலன்னா வாக்கு தத்தத்தை என்ன செய்ய முடியாது? சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆவியானவர் உரைத்துக் கொண்டிருக்கிறார். கவனியுங்கள். ஆகையால் மோசம் போக்கும் இச்சைகள், வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. மோசம் போக்கும் மிருகம். என்ன மிருகம்? மோசம் போக்கும் மிருகம். அது மாதிரி பாருங்க, மோசம் போக்கும் இச்சைகள். நல்லா கவனிங்களேன். உலகம் எப்போதுமே பார்வைக்கு எப்படி தெரியும்? கவர்ச்சியா தெரியும். எப்படி தெரியும்? கவர்ச்சியா, மேலோட்டமா பார்க்கும் பொழுது அது எப்படி தெரியும்? ரொம்ப நல்லது, நல்லது. லோத் அப்படிதான் பார்த்தான். சோதோம் குமாரா போனதுக்கு அப்புறம் உள்ள மாட்டிக்கிட்டா பாருங்க. கவனிங்க. ஆகையால் உங்களுடைய இருதயத்திலே, உங்களுடைய மனதிலே, உங்கள் சரீரத்திலே இப்படியாப்பட்ட மோசம் போக்குகிற இச்சைகள் ஒட்டி இருக்கிறதா? உங்கள் இருதயத்தின் ஓரத்தில், உங்கள் மனதின் ஓரத்தில், உங்கள் சரீரத்தில் ஒட்டி இருக்கிறதா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். அவைகள் இந்த வருடத்திலையும் ஒட்டி இருக்க நீங்கள் அனுமதி கொடுத்தால் வாக்குத்தத்தத்தை என்ன செய்ய முடியாது? சுதந்திரித்துக் கொள்ள முடியாது.
வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்காமல் போவது தேவனுடைய சித்தம் அல்ல. வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து அனுபவிப்பது தேவனுடைய சித்தம். அதனாலதான் உங்களை ஆண்டவர் பாருங்க ஆயத்தம் செய்கிறார், உங்களை சரி செய்து கொண்டிருக்கிறார். நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய கூட்டத்தை என்ன செய்ய ஆயத்தப்படுத்து. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அதனால 1 4:10 வாக்குத்தத்த வசனத்தை நான் மாத்திரமல்ல நாங்க எல்லோருமே சுதந்திரிக்கணும், பெற்றுக்கொள்ளணும், சம்பூரணமா அனுபவிக்கணும். அதுக்கு நான் என்ன செய்வேன்? ஆயத்தமாவேன். நான் ஆயத்தமாகிறது மாத்திரம் அல்லாம என்னை சார்ந்த எல்லோரும் நான் என்ன செய்வேன்? ஆயத்தப்படுத்துவேன். இப்ப நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன் தெரியுமா? வாக்கு தத்தத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு உங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். உங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். யாருக்கோ சொல்றேன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். வேகமா வேகமா 1 சாமுவேல் புஸ்தகம் 30வது அதிகாரம் 8வது வசனம். 1 சாமுவேல் 38 வாசிங்க. கர்த்தரை நோக்கி நான் அந்த தந்தை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கவனிங்க, ஒரு முக்கியமான பகுதிக்குள்ள வந்திருக்கிறோம். முடிச்சிருவேன். எல்லாம் எடுத்துட்டீங்களா? 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். கவனிங்க, இப்ப என்ன கவனிங்க எல்லாரும்? சகலத்தை பிடித்துக் கொள்வாய். பாருங்க, தாவீதுக்கும் அவனுடைய மனிதர்களுக்கும் முன்பாக ஒரு பிரச்சனை. தாவீதனுடைய மனைவிகள், உடைமைகள், பொருட்கள், தாவீதின் மனிதனுடைய மனைவிகள், பிள்ளைகள், உடைமைகள், பொருட்கள் அமலேக்கியர்கள் கொண்டு போய் விட்டார்கள். அமலேக்கியர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். அவருடைய பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு போய் விட்டார்கள். அவர் இருந்த இடத்தை தீக்கிரையாக்கி விட்டார்கள். தாவீதுடைய ஆட்களும் திரும்பி வருகிறார்கள். ஒன்றுமே அல்ல, எல்லாம் தீக்கிரையாய் இருக்கிறது. தாவீது இப்பொழுது கர்த்தருடைய ஆலோசனையை கேட்கிறான். நல்லா கவனிங்க, ஒரு பெரிய ஒரு நெருக்கம். தாவீதுக்கு ஒரு நெருக்கம் உண்டா இருக்குது பாருங்க. அது எங்க இருக்குதுன்னா 6வது வசனத்துல. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஒரு நெருக்கம், பயங்கரமான ஒரு நெருக்கம் தாவீதுக்கு. நெருக்கம் வந்தோன்னு அப்படியே உடஞ்சி போகலைங்க, அழுகலை, புலம்பலை. இல்லைன்னா கர்த்தரே வேண்டாம், கர்த்தரை நம்பி தான் வந்தேன், கர்த்தரை நம்பி வந்ததுனால இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, இனிமேல் கர்த்தர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. நெருக்கம், உபத்திரவம், போராட்டம் வந்த உடனே பாருங்க, அவன் யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்கிறான்? நல்லா கவனிங்க, யார்கிட்ட ஆலோசனை கேட்கிறான்? கர்த்தரிடத்தில் போய் ஆலோசனை கேட்கிறான். இன்னைக்கு ஊருக்குள்ள பாருங்க, ரொம்ப பேரு கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேட்காம யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்கறது? உலகத்தான்ட்ட போய் என்ன கேட்கறது? ஆலோசனை கேட்கறது. உலகத்தான்ட்ட போய் ஆலோசனை. அவனே இருளுக்குள்ள இருக்கிறான். இருளுக்குள்ள இருக்கிறவன்ட்ட போய் ஆலோசனை கேட்டு அவன் என்ன ஆலோசனை சொல்லுவான்? அவன் தோல்வியான ஆலோசனை. அவன் பார்வையில் அது கரெக்டுன்னு தெரியும். அவன் பார்வையில் அது கரெக்டுன்னு தெரியும். பாருங்க, ஒன்னால நான் கேட்டேன், என்னால யாரு கேட்டா? ஆமா, நீ கேட்ட. இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, நீ வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால், வாக்குத்தத்தத்தை நீ அனுபவிக்க வேண்டும் என்றால், வாக்குத்தத்தத்தை உன் வாழ்க்கையில நீ நிரப்பிக் கொள்ள வேண்டும் என்றால், நீ கர்த்தருடைய ஆலோசனையை மாத்திரம் கேள். கர்த்தருடைய ஆலோசனையை மாத்திரம் கேள். பல ஆலோசனை உனக்கு நேராக வரலாம். பல ஆலோசனை உன் இருதய கதவை தட்டி கொண்டிருக்கலாம். பல ஆலோசனை கொடுப்பதற்கு அநேகர் என்ன செய்யலாம்? உன்னை நோக்கி வரலாம். பல பேர் ஆலோசனை சொல்ல உனக்கு வரலாம். அவர் கல்விமான்களா இருக்கலாம், ஞானிகளா இருக்கலாம், சாஸ்திரிகளா இருக்கலாம், அனுபவமானவர்களா இருக்கலாம், விவரம் தெரிந்தவர்களா இருக்கலாம், கல்விமான்களா இருக்கலாம். ஆனால் அவர்கள் கொடுக்கிற ஆலோசனை சரி என்று நீ நினைத்து விடாதே. இந்த வருடத்தில் அதை நீ புறக்கணித்து விடு. கர்த்தருடைய ஆலோசனை மாத்திரம் சார்ந்து கொள்.
கர்த்தருடைய ஆலோசனை மாத்திரை சார்ந்து கொண்டால் இந்த 2021 வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல, வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து வாக்குத்தத்தத்தை நீ என்ன செய்வார்? சுதந்தரித்துக் கொள்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆமா, ஒரு வாக்குத்தத்தம் இல்லைங்க, ஒரு வாக்குத்தத்தம் இல்ல. வேத புஸ்தகத்தில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தத்தை நீ சுதந்தரித்துக் கொள்வாய். சுதந்தரித்துக் கொள்வது மாத்திரமல்லாமல் அதை நீ அனுபவிப்பாய். நீ அனுபவிப்பது மாத்திரமல்லாமல் உன் சந்ததிகள் 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 என்ன செய்யும்? அனுபவிக்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அப்படி நடக்க வேண்டும் என்றால், அப்படி நடக்க வேண்டும் என்றால் நீ கர்த்தருடைய ஆலோசனை மாத்திரம் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். நீயோ வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாமல் இரு, சாயாமல் இரு. அதை பின்தொட, அதை நீ பிடித்து சகலத்தை என்ன செய்வாய்? திருப்பிக் கொள்வாய். சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். பாருங்க, மனுஷனுடைய ஆலோசனை கேட்காதீங்க தயவு செய்து. ரட்சிக்கப்படாதவங்க ஆலோசனையை தேடி போகாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தால் நல்லா பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தவங்ககிட்ட ஆலோசனைக்கு போங்க. நல்ல வார்த்தையில வளர்ந்தவங்ககிட்ட போய் ஆலோசனை கேளுங்க, ஆலோசனை கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னா பாருங்க, கர்த்தரே உங்களுக்கு என்ன செய்வார்? வார்த்தையின் மூலமா ஆலோசனை கொடுப்பார். அப்படி கொடுக்கும் பொழுது நீங்கள் எதையாவது பெற்றுக்கொள்ள தவறி இருந்தால், எதையாவது இழந்து இருந்தால், ஏதாவது ஜெபத்துக்கு பதில் வராமல் இருந்தால், நீங்கள் விரும்பியது நடக்காமல் இருந்தால், நீங்கள் கேட்டது ஒருவேளை கிடைக்காமல் இருந்தால், சகலத்தை நீ என்ன செய்வார்? 2021 திருப்பிக் கொள்வாய். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? சகலத்தையும் நீ எதிர்பார்த்தது, நீ எதிர்பார்த்தது, நீ எதிர்பார்த்தது, நீ எதிர்பார்த்தது 1 2 2020 நடக்காம போயிருக்கலாம், நிறைவேறாம போயிருக்கலாம். அதுக்காக நீ கர்த்தருடைய ஆலோசனையை கேட்காம இருந்துடாத. இப்போதான் நீ அதிகமா கர்த்தருடைய ஆலோசனையை கேட்கணும். நீ அதிகமா கர்த்தருடைய ஆலோசனையை கேட்கும் பொழுது 2021 அதையும் சேர்த்தே தான் நீ என்ன செய்ய போற? நீ திருப்பிக் கொள்ள போற, திருப்பிக் கொள்ள போற. வேகமா 1 நாளாகும் புஸ்தகம் கடைசி வசனத்துக்கு வந்துட்டேன், கடைசி வசனத்துக்கு முடிக்க போறேன். வாச்சிருங்க. 1 நாளாகுமோ 4:10 வாச்சிருங்க. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருள் பெற்று வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். தேவன் அருளினார். தேவன் அருளுகிறவர், கொடுக்கிறவர். கர்த்தரிடத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆகிய அந்த வாக்குத்தத்தத்தை நீ ஆலயத்தில் வந்து பார்க்கும் பொழுது, இல்லை என்றால் மாத காலாண்டரில் உன் வீட்டில் பார்க்கும் பொழுது இந்த வாக்குத்தத்தத்தை இந்த வருஷத்தில் நான் கண்டிப்பாக என்ன செய்வேன்? சுதந்திரித்தே கொள்ளுவேன். இந்த வாக்குத்தத்தத்தின்படி கண்டிப்பாக எனக்கு என்ன செய்யும்? நடக்கும். நான் நிச்சயிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என்னை இதுவரைக்கும் இல்லாத ஆசீர்வாதத்தினால் என்ன செய்ய போகிறார்? நிரப்ப போகிறார். என் எல்லைகளை என்ன செய்ய போகிறார்? பெரிதாக்க போகிறார். மறுபடியும் கேட்கிறேன், எத்தனை பேர் உங்க எல்லைகள் பெரிதாகணும் விரும்புறீங்க? நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் எப்படி பெருகுவாய்? இடம் கொண்டு பெருகுவாய். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் பைபிள் அப்படி சொல்லி இருக்கு. ஆனா எப்படி சொல்றேன்னா 4 திசையில நீ என்ன செய்வா? 2021 இடம் கொண்டு பெருகுவாய். நானா? நீ தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? எனக்கா? உனக்கு தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஏன்னா அந்த அளவுக்கு நெகட்டிவ். என்னது நெகட்டிவ்? அது பழசு, அது பழைய வஸ்திரம், அது பழைய திராட்சரசம். அதை உன்னை விட்டு என்ன செஞ்சிரு? வெளியே அனுப்பிடு. வெளியே அனுப்பும் பொழுது இந்த வாக்குத்தத்தை நிச்சயமாக சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் என்ன செய்துவிடும்? நிறைவேறிவிடும். உன் குடும்பத்தில் நிறைவேறிவிடும். உன் வாழ்க்கையில் பலித்துவிடும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தத்தை இந்த வருஷத்துல நம்முடைய சபைக்கு கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார்.
ஊழியத்தில் நிறைவேற்றுவார், உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார், உங்கள் குடும்பத்தில் நிறைவேற்றுவார், ஆண்டவருக்கு நீங்கள் செய்கிற ஊழியத்தில் நிறைவேற்றுவார், உங்கள் வேலையில் நிறைவேற்றுவார், உங்கள் தொழிலில் நிறைவேற்றுவார், உங்கள் பிள்ளைகளுக்குள் நிறைவேற்றுவார், நீங்கள் போகிற இடத்திலும் அப்படியே நிறைவேற்றுவார், நீங்கள் திரும்பி வருகிற இடத்தில் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். கர்த்தர் நல்லவர்.